He's Remo. நாண்டி கொடைக்கானல் போயிருந்தேன். ஸோ உனக்கு இந்த டார்க் சாக்லேட்ஸ்லாம் பிடிக்குமேன்னு சொல்லி நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். வாயை திறக்கிறியா? நான் உனக்கு ஊட்டி விடுறேன். வாயை திறடி, வாயை திறன்னு சொன்னேன். வாயை திறடி. நந்தினி, பஸ் பாஸ் ரெடி பண்ணிட்டேலா? கொடைக்கானல் போயிருந்தோம். உங்களுக்கு டார்க் சாக்லேட் பிடிக்குமேன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். சத்த வாயை திறக்கிறீங்களா? So welcome guys, welcome back to Vikram new video. வணக்கம் சாமி. ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ இதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை கைண்ட் ஆஃப் என்ன ரிலேஷன்ஷிப்பாக வேணா இருக்கலாம், மேரேஜ் பண்ண ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சிப்ளிங்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒர்க் பிளேஸில் யாராக வேணா இருக்கலாம். என்ன வேணாலும் சாப்பிடலாம். தேர் இஸ் நோ ஜெண்டர் ஹியர். இது வந்து மேலுக்கு தான் வரும், ஃபீமேலுக்கு தான் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த நார்சிஸ்டிக் பிஹேவியரை பற்றி எனக்கு கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. நான் ஏன் இதை இப்போ பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, இதுதான் கரெக்டான டைமும் கூட. சரியா இருக்கும். நம்ம ஆக்ட்ரஸ் அனுப்பாம இருக்காங்களே, நம்ம வந்து இந்த கொடி படத்துல பாத்திருப்போம், அந்த பிரேமம் படத்துல செலைனா நடிச்சிருப்பாங்களே, ஒரு முட்டையில 2 கரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே, ஒரு முட்டையில 2 கரு. அந்த முட்டை மாலதின்ற கேரக்டர் பண்ணி ஃபேமஸா இருந்திருப்பாங்க. இப்போ இந்த ரீசெண்டா டிராகன்ல கூட நடிச்சிருப்பாங்க. சோ அந்த ஆக்ட்ரஸ் வந்து அவங்க ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஆப்போசிட் பர்சன் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நார்சிஸ்டிக் கேரக்டர் அந்த பிஹேவியர்ல தான் இருந்திருக்காங்க. என்பிடின்னு சொல்லுவாங்க, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்ற மாதிரி. அனுப்பாம சொல்ற அந்த பர்சன் யாரு? அந்த பர்சனுமே சினிமா இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்களாம். ஸோ அதெல்லாமே யாரு பீப்புள் வந்து கெஸ் பண்றா, யாரை சொல்றாங்கன்ற லைக் அந்த இதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். அதனால இவங்க நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப ஃபேஸ் பண்ணதை வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் தெரியும். லைக் இந்த மேட்டர் இவங்களுக்கு நடந்ததை பத்தி நான் சொல்ல வரல. நான் பர்சனலா இதை பத்தி நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி பார்த்திருக்கேன். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். சோ நார்சிஸ்டிக்னா என்ன, இந்த பர்சன்ஸ்லாம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பர்சன்ஸ் நம்மளை சுத்தி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம். சோ நிறைய டாக்டர்ஸ் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைல்டா பேசியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன், கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஈஸியா ரிலேட் பண்ண முடிஞ்சு. நீங்க அந்த மாதிரி பர்சன் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்ததா அவங்க கன்வே பண்ணி அதுல இன்டர்வியூலயே சொல்லியிருந்திருக்காங்க. 2 years of pain, physical, emotional destruction behind that one post. ஃபர்ஸ்ட் நான் டீடைல்டா உள்ள போறதுக்கு முன்னாடி நார்சிசிஸ்டிக்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு சுப்பீரியர் மைண்ட் செட் இருக்கும். அவங்க எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் எல்லாத்துலயுமே வந்து சுப்பீரியரா இருக்கும். பீப்புள் வந்து நமக்கு தான் வந்து வேலிடேஷன் கொடுப்பாங்க, கான்ஸ்டன்டா வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. லைக் எல்லாருமே நம்மள தான் பார்க்கணும், நம்ம தான் எல்லாரை விட சுப்பீரியர்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். I was crying every single night. அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ்லாம் வச்சு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சிம்பிளா சொல்ல போனா அவங்க வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கர் மாதிரி. இதை இன்னும் கிளியரா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவங்களுக்கு உச்ச கட்டத்துல இன்செக்யூரிட்டி இருக்கும், ஹை இன்செக்யூரிட்டி இருக்கும். That is the love bombing phase. That's the first phase of narcissism where they love bombing. நம்ம கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துப்பாங்க. அது வந்து ஸ்லோ ப்ராசஸா நடக்கும். லைக் வந்து அது போக போக எப்படி ஆகும் அப்படின்னா நம்ம லைஃபை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அதுல அஃபெக்ட் ஆயிருக்கோன்றதே நமக்கு அது தெரியாது. எனக்கு வேற எதுவுமே தெரியாது யாமினி. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னா மொத்த பிளேமையும் உங்க மேல ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. சின்ன விஷயத்த கூட ஒரு பெரிய பிரச்சனையாக்கி மொத்த பிளேமையும் உங்க மேல போட்டுருவாங்க. அந்த பிளேம் ஷிஃப்டிங்ன்றது இங்க பயங்கரமா நடக்கும். கண்ட்ரோல் அண்ட் மேனிபுலேஷன் வந்து இவங்க கிட்ட பயங்கரமா இருக்கும். பீப்புளை வந்து பயங்கரமா மேனிபுலேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட இருக்கும் போது எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, சோஷியல் மீடியால எப்படி ஒரு പരിപാടി ഉണ്ട്, controlling phase. Slowly they start taking control. அது பயங்கர ஸ்வீட் ஆയിട്ട് അവരെടുക്കാതെ ലൈക്ക് பயங்கர ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ആണ് ஆக்சுவலி. அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்றதெல்லாம் தாண்டி அவங்க பிரைவேட் லைஃப்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பிரைவேட் லைஃப்ன்றது கூட இருக்க பார்ட்னர் கூட இல்ல ரொம்ப க்ளோஸா இருக்கிற பர்சன்ஸ் கூட தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு தெரியுமில்ல. அவங்களுக்கு துளி கூட ஒரு துளி கூட எம்பத்தின்றதே கிடையாது. ஸ்பைடர் படத்துல எஸ்ஜே சூர்யா வந்து எல்லாரும் அழுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்படி என்ஜாய் பண்ணுவார் இல்லையா, சேம் லிட்டரலி அதே மாதிரிதான். அவங்களுக்கு எம்பத்தின்றதே கிடையாது. விஷயம் சொல்லி நீங்க அழுகுறீங்க, ஒரு விஷயத்த சொல்லி கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க அப்படின்னா நீங்க அழுகிறதுக்கான காரணமும் அவங்களாதான் இருக்கும். சோ அவங்க உங்களையே கன்ஃபியூஸ் பண்ணி, உங்களையே மைண்டை மேனிபுலேட் பண்ணி, உங்களே வந்து செல்ஃப் டவுட் பண்ற மாதிரி உங்க கான்பிடன்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சு, செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சு உங்களோட லைஃபே மொத்தம் அவங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. And very silent that you don't even understand you are there. By that time you're deeply in love because that's when
the real character comes out. Things become way more tighter. The control become more direct. அந்த அழுதுக்கான காரணமும் நீங்க தான் சொல்லி உங்களே ப்ளேம் பண்ணி நம்ப வச்சிருவாங்க. முன்னாடி அதை அழுது எக்ஸ்பிரஸ் பண்ணா கூட அவங்களுக்கு எம்பத்தின்றது சுத்தமா வராது. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல தான் இவங்க இருந்து வெளி வந்ததா வந்து சொல்றாங்க. ஜோலியில மாத்திரம் இல்ல, in everything. சோ இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்த ஆக்டர் யாரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா துருவ் விக்ரம தான் சொல்றாங்க. You see Onion, ഏറ്റവും ബ്രൂട്ടൽന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഈവൻ ഇഫ് ദാറ്റ് அந்த பைசன் வந்த டைம்ல அதுக்கு முன்னாடி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்ற ஒரு ரூமர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கும். அதுதான் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்ற அவங்க நேம் நம்ம யாருமே சொல்லல. அதுக்கு முன்னாடியே போட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் போட்டு அவர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீம்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸ் அனுபாமா அண்ட் துருவ் விக்ரமோட மீம்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாம நம்ம யாரையும் சொல்லவும் கூடாது, அது தப்பும் கூட. சோ பட் ஆனா இப்போதைக்கு நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா, இதனால யாராவது அஃபெக்ட் ஆயிருக்காங்க, பீப்புள் யாராவது அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஆள் ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டாங்க, அதுல இருந்து அந்த ப்ராப்ளம்ல இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து டாக்ஸிக்கான விஷயத்துல இருந்து வெளியே வந்து ஒரு நியூ லைஃப் வந்துட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதுன்ற மாதிரி அந்த இன்டர்வியூல அவங்க சொல்லியிருக்காங்க. ആൻഡ് ദെൻ ഇമോഷണലി നമ്മളെ എങ്ങനെ ട്രാപ്പ് ചെയ്യാന്നുള്ളത് അവർക്ക് കറക്റ്റ് ആയിട്ട് അറിയാം. They're extremely good performers. ஆக்சுவலா அந்த இன்டர்வியூல அவ்வளவு டீடைல்டா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நான் என்னன்றது சொல்றேன். அப்படியே ஈஸியா ரிலேட் பண்ண முடிஞ்சு நிறைய விஷயங்கள் தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சு இன்டர்நெட்ல படிச்சா கூட அந்த அளவுக்கு கிளியரா சொல்ல முடியாது. இது வந்து இந்த பர்சன் எப்படி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இவங்களோட டியூட் படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக போக கூடாது. சோ அந்த அளவுக்கு அவங்களோட கண்ட்ரோல் மைண்ட் செட் வந்துருச்சு. Why did I not promote a movie Dragon? That was one of the most successful film in my career. You will have to let go of so many projects you do. நீங்க இன்டர்வியூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க சிரிக்க கூட கூடாது, இன்டர்வியூல சிரிச்சீங்க அப்படின்னா பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருந்தாங்க அனுபாமா. Cut off. It is like very indirect. നമ്മളെ കൊണ്ട് നമ്മുടെ ചില്ലകൾ മുറിപ്പിക്കും. அனுபாமாவோட ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த பொண்ணு இப்படி இருக்க மாட்டாளே அப்படின்றத நோட் பண்ணிருக்காங்க. இப்போ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்னா என்ன நண்பர்களே? ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்னா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், சேர்ந்து க்ரோ ஆகணும். அதுதானே ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். லைஃப் ஸ்மூத்தா மெயின்டைன் பண்ணி போகணும், ஃபேமிலியில இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். இதுதானே ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்னா. இதானே சைலண்டா தான் அந்த ப்ராசஸே மூவ் ஆகும், லைக் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்க எல்லாருமே செல்ஃப் லவ்வா இருப்பாங்க. பட் ஆனா ஆக்சுவலா அவங்க அப்படி கிடையாது. தே ஹேட் தம் செல்ஸ். அவங்களுக்கு அவங்களே பிடிக்காது, ரொம்ப செல்ஃப் ஒர்த்ன்றதே அவங்களுக்கு இருக்காது. அவங்கனால நமக்கு இதுல பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் பேனிக் அட்டாக் வரும். இந்த பேனிக் அட்டாக்ன்ற வார்த்தை எல்லாமே நான் லிட்டரலி நான் கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து அதெல்லாம் பத்தி நான் படிக்கும் போது வந்து நான் அப்பயே இன்டர்நெட்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. The last time I sat with you for an interview, I had a panic attack outside. நீங்க கூட என்ன இன்டர்வியூக்குலாம் நிறைய தடவை கூப்பிட்டுருக்கீங்க. நான் ஏன் வரல அப்படின்னா, இன்டர்வியூக்கு நான் வந்திருந்தேன் அப்படின்னா நீங்க ஹவ் ஆர் யூன்னு கேட்டிருப்பீங்க. நீங்க அந்த கேள்வி கேட்டிருந்தாலே என்னால அதுக்கு பதிலே சொல்லியிருந்திருக்க முடியாது. ஐ வுட் ஸ்டார்ட் கிரைங்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த கூட பிறந்த அவங்களுக்கு கூட தம்பி இருப்பாங்க இல்லையா, ஓன் பிரதர், அவங்களோட பிரதரை தொட்டு பேசுறதுக்கே அவங்களுக்கு பயமா இருக்கு, அவங்க கண்ணை பார்த்து பேசுறதுக்கே பயமா இருக்கு. தம்பியவே நம்ம தொடுறதுக்கு யாருமே பயப்பட மாட்டோம் இல்லையா, அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் யாரா இருந்தாலும் தொட்டு தான் பேசுவோம். அவங்களை தொடுறதுக்கே பயமா இருக்கு. அப்படிங்கும் போது அந்த அளவுக்கு அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றத வந்து சொல்லியிருந்தாங்க. I stopped looking at people. I stopped looking into their eyes. I stopped smiling. I even stopped touching my brother, my own brother. പേടിച്ചിട്ട് because of fear of the consequences of consequences. எனக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா, இன்னும் டீடைல்டா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்து வேலிடேஷன் நிறைய எதிர்பார்ப்பாங்க, அதுக்கேத்த மாதிரி பர்சனை வந்து அவங்க லவ் பண்ணியோ இல்ல கல்யாணம் பண்றதுக்கு அவங்க இது பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா. பட் ஆனா என்ன ஏன் சூஸ் பண்றாங்க? நான் ஒரு இண்டிபெண்டன்ட் உமன், நான் வந்து செல்ஃபா நிறைய விஷயங்கள் பண்றேன், என்னோட லைஃப்ல நான் தான் முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கும் போது அவங்களுக்கு இதுதான் ஆப்போசிட்டா ஒர்க் ஆகுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. லைக் இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் தேவை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணையே பண்ணிருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பையன் தான் தேவை அந்த பொண்ணுக்கு அப்படின்னா அந்த மாதிரி பையன் கிட்டே அந்த பர்சன் போயிருக்கலாம் இல்லையா. பட் ஏன் அவங்க போகல அப்படின்னா அது அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் ஒர்க் ஆகும். நம்ம வந்து ஒரு ரொம்ப எம்பத்தியான ஆள்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு இறக்க குணம் இருக்கு. சேட் ஸ்டோரி வந்து நீங்க அந்த பர்சன் கிட்ட சொல்றீங்க, நார்சிஸ்டிக் பர்சன் கிட்ட சொல்றீங்க, அந்த பர்சனும் சேம் நானும் இதே மாதிரி தான் சொல்லி அவங்களோட ஒரு ஸ்டோரியை சொல்லுவாங்க. சோ அப்படின்றப்ப அந்த பர்சன் மேல உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எம்பத்தி வந்துரும் இல்லையா. அந்த பர்சன் பாவம் அச்சோ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்துரும். இந்த இதை வந்து எமோஷனலா ட்ராப் பண்ணி நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு நம்பி யார முறைக்கிற? நம்ம வியர் பண்ற ட்ரெஸ்ல இருந்து நீ ஃபுல் இன்டர்வியூக்கு போனா நீ அவங்க கிட்ட பேசுற. சோ இன்டர்வியூல சிரிச்சு பேசினா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. போஸ்ட் போட்டோம் அப்படின்னா, ரீல்ஸ் போட்டோம் அப்படின்னா கேப்ஷன் வந்து நான் தான் போடணும். அது இன்ஸ்டாகிராம்ல you post something and the person will say you think that photo was appropriate, I think you should avoid that photo.
அப்போ நம்ம உடனடி இன்ஸ்டாகிராமே போய்ட்டு we delete that picture. அந்த போஸ்ட்டுக்கு ரீல்ஸுக்கு வந்து நான் என்ன சாங் யூஸ் பண்ணணும்ன்றது முதற்கொண்டு இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றது எல்லாமே ஃபவுண்ட் மீன் போட்டு த்ரூ யுவர் ஐஸ்ன்ற மாதிரிலாம் 2 பேர் கேப்ஷன் போட்டது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. துருவ் விக்ரமும் அவங்களும் பண்ண மாதிரி. ஸோ அதெல்லாம் என்னன்றது தெரியல, நமக்கு தெரியல. எல்லாரும் ஆனா அவரை தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்னதான் ஸ்ட்ராங்கா செல்ஃப் கான்பிடன்ஸோட இருந்தாலுமே நம்மளோட வீக்னஸ் பாயிண்ட் அந்த எம்பத்தின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எம்பத்தில இருந்து ஒவ்வொரு விஷயமா அப்படியே எடுக்க ஆரம்பிச்சுவாங்க. நம்ம லைஃபை கண்ட்ரோல் பண்றது, நம்மள பிளேம் பண்றது, அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நம்மள பிளேம் பண்றது, தப்பு பண்ணது நீங்க தான் அப்படின்ற அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மேனிபுலேஷன் லெவல் வந்து ஹையா இருக்குமா. extremely confident ആയിട്ടുള്ള independent ആയിട്ടുള്ള a person who feels extremely secure, അങ്ങനത്തെ ഒരാൾക്കാരെ they target them. அந்த பிளேம் பண்ணிருக்காங்கன்றதையும் நீங்களுமே நம்பிடுவீங்க. அதுலதான் அவங்க எவ்வளவு பார்த்திருப்பேன். இது வந்து வெளியே இருந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபன்னியா தெரியும். நீங்க உண்மையாவே யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐம் டாக்கிங் டு யூ, நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க யாராவது அந்த மாதிரி உண்மையாவே லைஃப்ல இருக்கீங்க, உங்க பர்சன் வந்து உங்க பார்ட்னர் வந்து அந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர்ல இருக்காங்க அப்படின்றத இந்த மாதிரி சயின்ஸை வச்சு இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம், உங்களால ஈஸியா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட எல்லாம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்செப்டன்ஸே இருக்காது. நீங்க இது பண்றது தப்பு நீங்க யாராவது அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, அவங்க மேல கிரிட்டிசமா வச்சீங்க அப்படின்னா அதை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிளேம் வந்து உங்க மேல தான் போகும். சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்பனே. பர்சன்ஸ் வந்து உங்க லைஃப்ல உங்க பார்ட்னரோ பொண்ணோ பையனோ இருக்காங்க, இல்ல மேரேஜ் லைஃப்ல இருக்காங்க அப்படின்னா அதை பேசி சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகுது, நீங்க ரொம்ப சஃபர் ஆயிட்டீங்க, அந்த பர்சன் கூட இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா ஜஸ்ட் ரன், ஓடிருங்க. ஐயோ என்னத்தையும் போட்டாண்டி ஓடியாந்துரு. ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த லைஃப்ல இருந்து நீங்க வெளியே வந்தாதான் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை. அந்த விஐபி படத்துல அந்த வீட்டு கதவை திறந்தோம்னா அப்படியே சூரியன் லைட் எல்லாம் அடிக்கும் தெரியுமா, லிட்டரலி அதே மாதிரி புதுசா அப்படியே காத்த சுவாசிப்பீங்க. புதுசா அப்பதான் இந்த உலகத்துக்கு பானம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி பர்சன் கூட இருக்காதீங்க. ஈவன் இவங்களே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பர்சன் வந்து பழகின 3 மாசத்திலேயே வீட்டுல ஃபேமிலி கூட எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல வந்து ஃபேமிலி கூட வந்து பேசி என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து நானா தான் அந்த என்கேஜ்மெண்ட் எல்லாமே தட்டி கழிச்சேன், ரெமோ அன்னியன் அப்படின்ற மாதிரி அதையுமே அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இடையில போடுறேன். Like one day he's Remo. How lucky am I to get a person like this in my life? Next day you see Onion, someone else stabbing you and killing you. They would not even just turn their head. And there is a next day where the person is Ambi, apologizing, begging you, pleading you. நீங்க சைலண்டா இருக்கீங்க, அவங்க சொல்றதை ஒபே பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் வேணும். நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல எதிர நெஜ முகம்ன்றதே தெரியாம அந்த அளவுக்கு இருக்கும். அந்த பர்சனோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன, ஒரிஜினல் இதுவே என்னன்றது தெரியாத அளவுக்கு இருக்கும். சியானை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சியான் மேல ஏன் கேட்டு போகுதுன்றது தெரியல. ஒரு சில பேர் எப்படி மீம் போடுறாங்க அப்படின்னா, நான் ஒரு மீம் பார்த்தேன். அந்த மீம் அங்க இருக்கு பாருங்க. ஒருவேளை துருவ் கெட்டப்ல எனக்கு என்னவோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ துருவ் கெட்டப் போட்டு சியான் தான் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி, எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகம்னு சொல்லி எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஃபுல் அண்ட் ஃபுல் சியான் மேலேயும் கேட்டு போகுது, துருவ் விக்ரம் மேலேயும் கேட்டு போகுது. ப்ரோ வந்து அவங்க அப்பா கேரக்டரை வந்து லீவ் பண்ணிட்டு இருக்காரு ரியல் லைஃப்ல அப்படின்ற மாதிரி மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. சியான் வந்து உண்மையாவே ஒரு ஃபன்னான கேரக்டர். ஜோவியல் அவரோட ஓல்டு இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கே தெரியும். விக்ரம் தான் போய் அனுப்பாம கெட்டப்பே போட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காருன்ற மாதிரி. இது வந்து ஒரு ஃபன்னா, யாரு மேல ஹேட்டு போறதுன்றதை விட்டுருங்க. யாரையுமே ஹேட் பண்ணக்கூடிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ அதுக்கான வீடியோ இல்லை. இது வந்து அவேர்னஸ் வீடியோ. ஒரு ட்ரோல் பண்ற விஷயமா போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க நார்சிஸ்டிக்ன்றதுக்கு வந்து உண்மையாவே இங்க இருக்கவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அவேர்னஸ் கிடையாது. இந்த வீடியோ நீங்க யாரு வேணா பாத்துட்டு இருக்கலாம். நீங்க அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு போக போக தான் தெரியும். ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பர்சன் யாருன்றது தெரியாம நம்ம போட்டு யாரு மேலேயும் ஹேட் பண்ண வேணாம். இவங்களே சொன்னாங்க, அந்த 3 மாசத்தே என்கேஜ்மெண்ட் போகுது, 3 மாசத்துலயே நீங்க கண்ட்ரோல் பண்ண, டேக் ஓவர் பண்றதுக்கு, மேரேஜ் பண்றதுக்கு இது மாதிரி பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் ஐ டிடன்ட் ஸ்டாப், இது வந்து கண்டிப்பா இது மேரேஜ் ஆயிருந்துச்சு, என்கேஜ்மெண்ட் நடந்து மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து டிவோர்ஸ்ல தான் போய் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது 100க்கு 100 உண்மை. I would have gotten married to that person and probably that would have ended up in a divorce if I didn't stop. மிஞ்சி போனா 1 வருஷம் இல்ல 2 வருஷம் வாழ முடியும் கல்யாணம்லாம் நடந்துச்சு அப்படின்னா. அது பசங்களுக்கு நடந்தாலுமே சொல்றேன். அந்த மாதிரி பொண்ணுங்களுமே இருக்காங்க. இந்த சோசியல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்காக பப்ளிக்கா இந்த மாதிரி போன பிரைவேட்டா நான் இந்த அளவுக்கு மோசமா இருப்பேன்ற அளவுக்கு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பண்றாங்க. உங்களை அழுக வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. உங்களோட எம்பத்தி, உங்களோட வீக்னஸை வச்சு யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரன் நண்பர்களே.
இவங்க எல்லாருமே அந்த இன்டர்வியூ ஃபுல்லா பார்த்தாங்களான்னு கூட தெரியாது, போட்டு சும்மா ரேண்டமா ஹிட் பண்ணி மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. மோஸ்டா இந்த ரிலேஷன்ஷிப்ல, லவ்ல, காதல்ல, அப்புறம் கல்யாணத்துல வந்து இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே பேச முடியாது நண்பர்களே. அவங்க வந்து அதான் சொல்றேனே, அவங்க வந்து மண்டேல வந்து இருக்காரு. சோ இந்த ஆங்ஸைட்டிக்காக, இந்த பேனிக் அட்டாக்காக நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. நீங்க இதுல இருந்து அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா சைக்கியாட்ரிஸ்ட் பாருங்க, டாக்டர்ஸ் கிட்ட போங்க. அந்த லவ் பாம்பிங் சர்க்கிள் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். உங்களால லைஃப்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அந்த மாதிரியான விஷயங்களா நீங்க அனுபவிச்சிருந்தீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு உங்க பார்ட்னர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க எப்படி எஸ்கேப் பண்ணீங்க, அதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அனுபவிச்சதை வந்து கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்டர் கிட்ட போய் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போறதுதான் ஒரு பெட்டர் சாய்ஸ். பட் ஆனா நம்மள மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டு உண்மையாவே வந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆகி ஒருத்தவங்க ஹீல் ஆகி வந்து ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, சோ அவங்க சொல்றது வந்து ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வந்தீங்க, அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி ரெக்கவர் ஆகி வெளியே வந்தீங்கன்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் என்னன்றதை படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸும் அது மாதிரி இருப்பாங்க. சோ பசங்க ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுமே அதே மாதிரி தான் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட இருந்துமே நீங்க வெளியே வந்துருங்க. அங்க இருந்தாலுமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு அவங்களாம் வேணாம். அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, அல்ல அந்த பையன் எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, காசு வச்சிருந்தாலும் சரி, இல்ல அதெல்லாமே வேணாம். நமக்கு நிம்மதி முக்கியம். இங்க இருக்கு இல்லையா, இங்க இருக்கிறதுக்கு பீஸ் முக்கியம். அதுதான் முக்கியம். இன்னர் பீஸ் தான் முக்கியம். மன நிம்மதி முக்கியம். அந்த ரெண்டு பர்சனோட காசு பணம் இல்லைனாலுமே நம்ம நிம்மதியா வாழ முடியுன்ற ஒரு நம்பிக்கை அந்த பர்சன் மேல வரணும். அந்த பர்சன் அதுக்கு தகுதியானவங்க இல்ல அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க விட்டுட்டு வந்துடலாம். இல்ல அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க விட்டுட்டு வந்துடலாம். இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அவங்க ஏதோ நல்லவங்க மாதிரி சொசைட்டில அந்த சோசியல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க சுத்தி இருக்கிற அந்த பப்ளிக் முன்னாடி. சூத்தறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருந்துக்க. அப்படின்றப்ப இந்த மாதிரியான நார்சிஸ்டிக் பிஹேவியர், நார்சிஸ்டிக் அபியூஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்ல, உங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நண்பர்களே. நான் என்னன்ற தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்க போட்டு, ஹைப்பை போட்டு, அண்ட் மறக்காம முக்கியமா இந்த வீடியோவை நார்சிஸ்டிக் அபியூஸ்னால, நார்சிஸ்டிக் பிஹேவியர்னால பாதிக்கப்பட்ட பர்சன்ஸ் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நானும் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Vikram guys. Bye from Remo, Anbi, Anni.